2 and 1. 3. 4. ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே இன்னைக்கு சனிக்கிழமை என்ன நடந்துச்சு? விஜய் சேதுபதி என்ன செஞ்சார்? தர்பீஸை பொழந்தார். ஆனால் அதுக்கு முன்னாடியே கனியக்காவை வந்துட்டு வெச்சு ரோஸ்ட் பண்ணார் அப்படின்னு தான் சொல்லணும். ஆனால் சொல்ல வந்த இன்னும் தெளிவாக ஏன் சொல்ல மாட்டுறாரு அப்படின்னு தான் புரியவே மாட்டுது. அரோரா பற்றி நார்மலாக பேசுகிறாரே தவிர்த்துட்டு, சார் நீங்கள் பேசுகிறது ஆடியன்ஸான எங்களுக்கு புரியுது, ஆனால் அரோராவுக்கு புரியலல்ல, அப்போ புரிகிற மாதிரி நீங்கள் சொல்லணும்ல, அதை ஏன் செய்ய மாட்டீங்க அப்படின்றதான் எனக்கு கடுப்பாக இருந்துச்சு. சரி, இன்றைக்கான எபிசோட்குள்ளே போகலாமா? இந்த வெள்ளிக்கிழமை எபிசோடை பற்றி நான் பேச விரும்பல. ஒன்றும் பெருசாக எக்ஸைட்மெண்ட்டாலாம் கிடையாது. முதல்ல எடுத்த உடனே இந்த ப்ராங்க் பண்ணாங்கல்ல, அதாவது நம்ம பிரஜன், கமருதீன் மற்றும் பிரவீன் இவங்க 3 பேர் சேர்ந்து ப்ராங்க் பண்ணாங்க. இந்த விஷயத்தை பற்றி விஜய் சேதுபதி பேசிவிட்டு, நான் வந்துட்டு இன்டர்வல் விட்டுறேன், நீங்கள் அதில் வந்துட்டு அவங்கக்கிட்ட என்ன நடந்துச்சுன்னு சொல்லுங்கன்னு சொன்ன உடனே இந்த 3 பேருமே இது ஒரு ப்ராங்க் அப்படின்னு சொன்னாங்க. ஒத்துக்கிறேங்க, ஓகே ப்ராங்க்கு. ஆனால் அதில் வந்துட்டு சாண்ட்ரா பயங்கரமாக பாதிக்கப்பட்டாங்க. எனக்கு என்ன ஒரு கேள்வினா, பிரவீன் வந்துட்டு ஏதாவது ஆக்டிங் ஸ்கூல் வச்சு நடத்துகிறாரா அப்படின்றது தான். ஏன்னா எப்போ பார்த்தாலுமே வந்துட்டு ஒரு ஆக்டிங் ஸ்கூலுடைய ஹெட்மாஸ்டர் மாதிரியே இவர் பண்ணிக்கிட்டு இருக்காரு. மற்றவங்கள வந்துட்டு ஆக்டிங் கற்றுக் கொடுக்கறது, மற்றவங்களுக்கு வந்துட்டு ஆக்டிங்னா இதான்னு சொல்கிறது. சாரிங்க, எத்தனை படத்தில்ப்பா நீ நடிச்சிருக்க? எத்தனை பேருக்கு நீ ஆக்டிங், அதாவது ஒருத்தருக்கு ஆக்டிங் சொல்லித்தரணும்னா அவங்க ஆக்டிங்கில் ஒரு பெரிய அவார்டு வாங்கியிருக்கணும், இல்லை ஆக்டிங்கில் உச்சத்தில் இருக்கணும். இவங்க மற்றவங்களுக்கு சொல்லித்தரலாம். எப்போ பார்த்தாலும் நீ இன்னொரு பெரிய டேரக்டர் மாதிரி நான் ஆக்டிங் சொல்லித்தரேன்னு சொல்லிட்டு அந்த ஆக்டிங் உணர்ச்சியை வெளிப்படுத்துவதற்காகத்தான் இந்த ப்ராங்க்னு சொல்லும் போதே எனக்கு செம்ம காண்டாயிடுச்சு. சரியான வெறுப்பாயிடுச்சு, ரொம்ப கடுப்பாயிட்டேன். இதை நம்ம சுபிக்ஷா வந்துட்டு எழுதி சொல்கிறாங்க, ஆக்டிங்கிற பேரில் என்ன வேணாலும் பண்ணலாமா அப்படின்ட்டு. ஆனால் விஜய் சேதுபதி உட்கார வச்சிட்டாரு. அந்த மாதிரிலாம் நீங்கள் பேசக்கூடாது சுபிக்ஷான்ட்டு, ஏன்னா அவருமே ஒரு ஆக்டரில், அதனால். ஆனால் முதல்ல நீ ஆக்டர்னே யாருன்னு, பிரவீன் யாருங்க? எனக்கு தெரிஞ்சு நான் நாடகம் பார்க்குறதுல, அதனால் எனக்கு தெரியாது. யாராச்சும் பிரவீன் எந்த நாடகம் நடித்திருக்கிறார் அப்படின்னு சொன்னீங்கன்னா மேபி நான் வந்துட்டு அந்த நாடகத்தை போய் பார்த்து அவருடைய ஆக்டிங் என்ன ஏது அப்படின்ற மாதிரி யோசிச்சுப்பேன். ஏன்னா ஆக்டிங் எப்போ பார்த்தாலும் வந்துட்டு ஒரு ஆக்டராக என்னையா ஆக்டரு, யாரையா நீ, எங்கேயா ஆக்ட் பண்ணியிருக்க அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. ஸோ அந்த மாதிரி சொல்லும்போது எனக்கு செமகாண்டாயிடுச்சு. ஸோ ஆஃப்டர் தட் பார்த்தீங்கன்னா கனியை வெச்சு செஞ்சார் நம்மளுடைய விஜய் சேதுபதி. கனி நீங்கள் வந்துட்டு முதல்ல ஒரு சுகர் கோட்டிங் அப்படின்னு சொல்ல ஆரம்பித்தார். அதாவது எப்போ பார்த்தாலும் சுகர் மாதிரியே பேசக்கூடாது. பாருங்களேன், மருந்து ஊற்றும்பொழுது ஒரு துளி சுகர் சேர்க்கறது குழந்தைங்களுக்கு வந்துட்டு அந்த மருந்துடைய கசப்புத்தன்மை தெரியக்கூடாதுன்றதுக்காக. ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, மருந்தை ஒரே ஒரு துளி எடுக்கிறீங்க, சுகரை வந்துட்டு டீஸ்பூன் ஃபுல்லாக எடுக்கிறீங்க, மருந்தே குழந்தைங்களுக்கு தெரியாது அப்படின்றத தெளிவாக சொன்னார். ஆனால் அதுக்கப்புறமாவும் கனி எழுந்து ஒரு நாடகத்தை போட்டாங்க பாருங்கள், அங்கே தான் சமகாண்டாயிட்டு. ஏங்க நீங்கள் ஒன்றும் சுகர் கோட்டிங் கிடையாது, நீங்கள் தான் சுகர் ஃபேக்ட்ரி அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டாங்க. இது கூட தெரியாமல் வந்துட்டு கனி தன்னை தான் பாராட்டுறாங்க போல். நான் எப்போவுமே அப்படி தான் சார், இங்கே வந்து தான் ரொம்ப மோசமாக நடந்துக்கிறேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லும்பொழுது செம்ம காண்டாயிடுச்சு பார்க்கறதுக்கே. ஏம்மா கனி, இந்த வாரம் ஃபுல்லாக நீ தெரியவே இல்லை. வைல்ட் கார்ட் என்ட்ரி வந்ததுக்கப்புறமா நீ எங்கே போனேனே தெரியல. அது உனக்கு தெரியுதானே தெரில. பிக் பாஸ் வர்றது அவங்க ஆசைன்னு சொன்னாங்க, ஆனால் அந்த ஆசை கேவலமான ஆசையாக தான் எனக்கு தோணுது. பிகாஸ் ஆஃப் பிக் பாஸில் வந்தால் உன் பேர் தெரிகிற மாதிரி நடந்துக்கணும். பிக் பாஸில் வந்தினா ஓரளவுக்காவது கொஞ்சம் நெகட்டிவ் இருக்க தாங்க செய்யணும், தப்பே கிடையாது. அதுக்குன்னு பார்வதி மாதிரி முழு நெகட்டிவ் கிடையாது, கொஞ்சம் நெகட்டிவ் இருக்கணும். இதுக்கு முன்னாடி பிக் பாஸ் வீட்டில் ஜெயித்தவங்களுக்கு நெகட்டிவும் இருந்தது, பாசிட்டிவும் இருந்துச்சு. அவங்களுடைய ஒரிஜினல் முகத்தை காமிச்சாங்க. ஓகேங்க, எல்லா ஹியூமன்ஸுக்குமே நெகட்டிவ் இருக்குது, பாசிட்டிவ் இருக்குது, அதை சரியாக காட்டணும். நான் வெறும் பாசிட்டிவிட்டி மட்டும்தான், நெகட்டிவிட்டியே இல்லைன்னு சொன்னால் கனிக்கான அந்த நிலைமை தான் நடக்கும். ஸோ இந்த ப்ராங்கை பற்றி எல்லாருமே பேசினாங்க. ஸோ சம்மந்தப்பட்டவங்களும் வந்துட்டு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டாங்க. ஆனால் திவாகர் சாண்ட்ரா கிட்ட பண்ணார் பாருங்க ஒரு எக்ஸ்ப்ளனேஷனை, எப்பப்பப்பா. நம்மளுடைய விஜய் சேதுபதி பிரேக் விட்டதுக்கப்புறமா எனக்கு என்னவோ அது ப்ராங்க் மாதிரிலாம் தோணலை, அது உண்மைன்னு தான் தோணுது. ஷோவுடைய பேர் கெட்டு போயிடக்கூடாது அப்படின்றதுக்காக, சேனல் பேர் கெட்டு போயிடக்கூடாதுன்றதுக்காக அவங்க எல்லாருமே உள்ளே கூப்பிட்டு இது ஒரு ப்ராங்க்குன்னு சொல்லிவிடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க போல். அதனால தான் இப்படிலாம் பண்ணுறாங்க. இல்லைனா கமருதீனோட ஆக்டிவிட்டி பார்த்து நான் கண்டுபிடிச்சிருவேன், எனக்கு தெரியாதா ஒருத்தர் எப்படி நடந்துப்பாங்கன்ட்டு. ஆனால் சத்தியமாக சொல்கிறேங்க, திவாகரை திட்டணும், திவாகரை வந்துட்டு பேசணுன்ட்டு ஐடியாவே கிடையாது. அவரை பற்றி பேசாமல் இருந்தாலே அந்த ஆள் எங்கே இருக்கான்னு தெரியாது. ஆனால் அந்த ஆள் எல்லாம் தெரிஞ்ச மாதிரி பேசும்போது தான் செம காண்டாகுது. உலகத்திலே இந்த ஆளுக்கு மட்டும்தான் எல்லாமே தெரியும். இந்த ஆள் படித்ததே வந்துட்டு ஃபிசியோதெரப்பி,
ஆனால் சைக்காட்ரிஸ்ட்னு சொல்லிட்டு உட்காந்துக்கிட்டு இருக்கான். சைக்காட்ரிஸ்டில் இவன் டிகிரியே வாங்கலை. பிபிடி தான் இவரோட டிகிரி, அதாவது பேச்சுலர் ஆஃப் ஃபிசியோதெரப்பி. ஆனால் இந்த வந்துட்டு சைக்காட்ரிஸ்ட்டு அப்படின்ற மாதிரி வேற சொல்லிட்டு உட்காந்துக்கிட்டு இருக்கான். ஆனால் சத்தியமாக இவனுக்கு யாரை பற்றியுமே ஒரு இலவுமே தெரில. சாண்ட்ராவுமே நம்பிட்டாங்க. ஆடு முடிஞ்சு வந்த விஜய் சேதுபதி செம்மையாக வச்சு இந்த ஆள் செஞ்சுட்டாங்க. ஐயோ அவர் கண்டுபிடிச்சார் பார்த்தீங்களா அப்படின்ற மாதிரி. ஆனால் அப்போவுமே இந்த ஆளுக்கு புரியவே இல்லை. டேய், அவர் உன்னை காரி துப்பிட்டு இருக்காரா, உன் மூஞ்சில் எச்சிலாம் இருக்குது, அதை துடைக்கிறதை விட்டுட்டு அவர் என்னை பாராட்டுறாரு, எனக்கு வெயிலாக இருக்குது அதனால் வந்து காரி துப்பி என்னை குள் பண்ணுறாரு அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கான் அந்த லூசு திவாகர். ஸோ திவாகரை பயங்கரமாக செஞ்சார். இதில் எல்லாத்த விட ஒரு முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா, ஒரு ரோஸ்ட்டு. ஏதோ நாங்களே வந்துட்டு ஷோவை வயிற்று பழப்புக்காக பண்ணிகிட்ருக்கோம், திவாகர் இப்படி எல்லாத்தையுமே கண்டுபிடிச்சா எப்படி திவாகர் அப்படின்னு சொல்லும்போது ஐயோ எப்பா விஜய் சேதுபதி சார், நீங்கள் தயவு செஞ்சு எல்லாருக்குமே டேரெக்டாக சொல்லுங்கள். நீங்கள் மறைமுகமாக சொல்கிறது அங்கே இருக்க யாருக்குமே புரியல அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஒரு சில பேர் புரிஞ்சுக்கிறாங்க, ஆனால் அந்த திவாகர் மாதிரி ஆளுக்கு, கமருதீன் மாதிரி ஆளுக்கெல்லாம் சுத்தமாக தெரியாது அப்படின்னு தான் என்னுடைய அர்த்தம். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா வைல்ட் கார்ட் என்ட்ரி அவங்க எப்படி நடந்துக்கிட்டாங்க அப்படின்னு ஒவ்வொருத்தராக வந்துட்டு கேட்க செஞ்சார். ஒவ்வொருத்தரும் எழுந்து சொல்லும்பொழுது, அரோரா எழுந்து சொல்லும்பொழுது, ஐயோ அரோரா நீங்களாம் எதுக்கு எழுந்து சொல்கிறீங்க, காலையில் என்ன சாப்பிட்டீங்க, பொங்கலா, அந்த எஃபெக்ட் இருக்கும் உட்காருங்கன்ட்டார். யோ விஜய் சேதுபதி, உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா இல்லையா? அந்த பொண்ணை எழுந்து பேச வச்சு நீ நல்லா பேசுகிறல்ல, அப்புறம் எதுக்காக பேசவே மாட்டுற, எதுக்காக விளையாடவே மாட்டுற, எதுக்காக ஏதாவது ஒரு ஆம்பளை அந்த கேட்க தேவையில்ல, எதுக்காக யாராவது ஒருத்தர் பின்னாடி ஒழிஞ்சிக்கிட்டே இருக்க, ஏன் பிக் பாஸ் வீட்டுக்குள்ளேயே வரமாட்டுற, உன்னை ஆடியன்ஸு இங்கே வெளியே இருக்க ஆடியன்ஸ் மாதிரி தான் நீ உள்ள இருக்க ஆடியன்ஸுன்னு சொல்லியாச்சு, எதுவுமே பண்ண மாட்டேன்னு சொல்லியாச்சு. இது எதுவுமே சொல்லி அந்த பொண்ணுக்கு புரியலனா கொஞ்சம் ஹார்டாக சொல்லி புரிய வைக்கணும். ஆனால் அதை புரிய வைக்காமல் மறுபடியும் வந்துட்டு இல்லை அரோரா உட்காருங்க, நீங்கள் சாப்பிட்ட பொங்கல் வந்துட்டு ஜீரணமாக இருக்காது, உட்காருங்க அது அப்படி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லும்பொழுது காண்டாக தான் இருக்குது. அந்த பொண்ணை பேச வச்சு அதுக்கப்புறமா அந்த பொண்ணுக்கு புரிய வைக்கணும். ஹோஸ்ட்டுன்றது அதான், வெளியே என்ன நடக்குது அப்படின்றத நீ அவங்களுக்கு புரிய வைக்கணும். ஒரு சின்ன ஹிண்ட் மாதிரி கொடுத்து, நீ ஹிண்ட்டே கொடுக்க மாட்டுற, எழுந்து பேச வர பொண்ணை கீழே கொண்டு உட்கார வச்சிடற. ரெண்டாவது அந்த பொண்ணு தத்தி மாதிரி இருக்குன்றதை புரிய வைக்கணும். அதையும் புரியாமல் உட்காந்துட்ருக்க. நீ எத்தனை வாட்டி புரிய வச்சாலும் அந்த பொண்ணுக்கு புரிய மாட்டுது. அப்போ உன் ஸ்டைலில் நீ மாற்று அப்படின்னு சொல்லணும். இல்லை அரோராவை வெளியேவாவது அனுப்பணும். அதையும் உள்ளே இருக்கவங்க செஞ்சு தொலைய மாட்டுறானுங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, இன்றைக்கி மேக்ஸிமம் ஒன்றும் பெரிய டாப்பிக்லாம் பற்றி பேசவே இல்லை. திவ்யா மற்றும் அதுக்கப்புறமா நம்ம கனி, திவாகர் இவங்க எல்லாருமே வந்துட்டு வச்சு செஞ்சார் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் பிக் பாஸ் ஒரு குடும்பம், உள்ளே இருக்கவங்களாம் ஒரு குடும்பம்னு சொல்லிட்டு அண்ணன், தங்கச்சி, அக்கா அப்படின்லாம் கூப்பிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு நம்ம விஜய் சேதுபதி சொல்கிறாரு. ஆனால் கமல் சார் சொன்னது உள்ளே இருக்கிறதுலாம் ஒரு குடும்பம் தான், ஒரு உறவுகளாக இருக்காங்க அப்படின்ற மாதிரி தான் சொன்னார். என்ன ஒரே விஷயத்தை புரிய வைக்க மாட்டுறாரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அக்கா தங்கச்சி தப்பு பண்ணாலும் ஒரு தம்பியோ அண்ணனோ சொல்லி காட்டலாம். அதே மாதிரி அண்ணன் தம்பிங்க வந்துட்டு தப்பு பண்ணாலுமே அதை அக்கா தங்கச்சிங்க சொல்லி காட்டலாம். அப்படி தானே, நீங்கள் குடும்பமாக இருந்துக்கோங்க, பட் தப்பு பண்ணால் சொல்லி காட்டணும். இதுதான் மேட்ரு, இதுதான் பிக் பாஸ். ஆனால் அதை விட்டுட்டு அக்கா தங்கச்சினே கூப்பிடக்கூடாது, அண்ணன் தம்பினே கூப்பிடக்கூடாதுன்னா அப்போ அது உள்ளே இருக்கதான் ஒரு கண்டென்ட்டா? புரியல. எல்லாருமே இப்போ நடிக்கணுமா? உள்ளே போய் ஒருத்தர் மேலே அண்ணன் ஃபீல் வந்தால் அண்ணன் கூப்பிட்டு தான் செய்வாங்க. ஆனால் நீ கூப்பிடவே கூடாதுன்னு சொன்னால் என்ன அர்த்தம்? அப்போ நடிக்கணும், சண்டை மட்டும் தான் போடணும் அப்படின்னா என்ன அர்த்தம்? அண்ணன் கூப்பிட்டுன்னு தோணுச்சுன்னா அண்ணன் கூப்பிடணும். அதுக்கப்புறமா அது தப்பு பண்ணான்னா அந்த தப்பை சொல்லணும். அண்ணன் நீ பண்ண தப்புனே அப்படின்ற மாதிரி சொல்லணும். அதுக்கு அவர் எப்படி பேசுகிறாரோ அதுக்கு அந்த மாதிரி ரியாக்ட் பண்ணணும். ஆனால் அதை விட்டுட்டு இவங்களே கத்தக்கூடாதுன்றாங்க, கத்துன்றாங்க. இன்றைக்கி ஃபுல்லாக விஜய் சேதுபதி சார் வந்து திவ்யாவை வந்துட்டு நீங்களே உள்ளே போய் கத்துனீங்கன்னு சொல்லிட்டு மற்றவங்களுக்கு அண்ணன் தங்கச்சியும் கூப்பிடக்கூடாதுன்ற, கனியை வந்துட்டு சுகர் மாதிரி பேசக்கூடாதுன்ற. சுகர் மாதிரி பேசக்கூடாதுன்னா கத்த தான் ஏன் செய்வாங்க? நீ தான் கத்தக்கூடாதுன்னு சொல்கிறியே. ஒரு பக்கம் கத்தக்கூடாது, இன்னொரு பக்கம் சுகர் மாதிரி இருக்கக்கூடாது, இன்னொரு பக்கம் அமைதியாக போகக்கூடாது. என்னையா நினச்சிக்கிட்டு இருக்க? ஏதாச்சும் ஒன்று சொல்லியா அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. இந்த எபிசோடை பொறுத்த வரைக்கும் விஜய் சேதுபதி மேலேயே நிறைய அலிகேஷன் வைக்கணும்னு தான் எனக்கு தோணுச்சு. ஏன்னா எல்லாமே முன்னுக்கு போய் மாற்றி இருக்குங்க. கத்தக்கூடாதுன்றாரு, அட் த சேம் டைம் பொறுமையாக பேசணுமா, அண்ணன் தங்கச்சின்னு கூப்பிடக்கூடாதான். ஆனால் பிக் பாஸ் வந்துட்டு ஒரு குடும்பமா, சண்டைன்னு வந்தோடனே எல்லாருமே ஒன்றா சேர்ந்துக்கணுமா. ஏன்னா அந்த ப்ராங்க் முடிஞ்சதுக்கப்புறமா ஒவ்வொருத்தர் மேலேயும் எல்லாருக்கும் அக்கறை இருக்குன்னு காமிச்சாங்களாம். புரியல. அக்கறை இருக்குன்னா கூட அண்ணன் தங்கச்சின்னு கூப்பிடக்கூடாதா? என்ன இலவோ ஒன்றுமே புரியவே இல்லை. அரோராவை லைட்டாக வந்துட்டு ரோஸ்ட் பண்ணார். அரோரா உட்காருங்கன்னு சொல்லிட்டு. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் துஷார் என்ன பண்ணியிருந்தாலுமே இன்றைக்கி ஓரளவுக்கு ஓப்பனப்பாக பேசினார். ஆனால் பாருங்களேன், குழுப்பனை இல்லை. துஷாரை வந்துட்டு வெளியே தோத்துட்டாங்க. துஷார் வெளியே போகிறப்ப டான்ஸ் ஆடிட்டு போகிறாரு. டே துஷார், இதுக்கப்புறமாவது வெளியே போய், எனக்கு தெரிஞ்சு துஷாருக்கு வந்துட்டு ஃபேம் எதுவுமே கிடையாது. அவர் மக்கள் எல்லாம் காரி தான் துப்புனாங்க. வெளியே போயிட்டாவது வந்துட்டு அவருடைய உண்மையான டேலண்ட்டை காமிச்சு வாழ்த்து பெறணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ துஷாரை வந்துட்டு வெளியே அனுப்பிட்டார். இன்னும்
இன்னும் என்னதான் நடக்க போகுது, நாளைக்கு இன்னொருத்தரும் வெளியே போகிறாங்க. ஏன்னா இந்த வாரம் வந்து டபுள் எவிக்ஷன். ஸோ அதனால தான் சனிக்கிழமையே துஷாரை வெளியே அனுப்பிட்டாங்க. ஸோ நாளைக்கு வெளியே போவது யார் அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது குறித்த உங்களுடைய கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் கமெண்ட்டில் நீங்கள் பதிவு செய்யலாம்.